ஹாய் மக்களே, வெல்கம் டு டிடி விலாக். நம்ம ஆள்தான் லோடு கொடுத்துங்க. காலேஜ் பஸ் வண்டி நாம தான். நம்ம டிரைவர் ஆனால் ஆயிலும் போடல, ஒன்றும் போடல. புதுசாக நம்ம கூட எம்ஜிஆர் டிரைவர் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? லோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது, முன்னாடி பிடிச்சிட்டீங்க, நாங்கள் அடுத்து பிடிக்கணும். அடுத்து நம்ம வண்டி ரெடியாக இருக்கு. அவர் வண்டி அங்கே தான் இருக்குது. சின்ன பெட்டியே போய் வரணுமா? சின்ன பெட்டியே போய் வரணுமா? பிசி. ஆமாம், சின்ன பெட்டி தான் போய் இப்போ உனக்கு பிஎஸ் இருக்கா இல்லையா? அவ்வளோதான். அவர் வந்து வழி சொல்லிட்டாரு நமக்கு. நம்ம லோடு பிடிச்சிட்டுங்க காட்டுற தெரியுதா உங்களுக்கு லோடு? கார் வந்து இது வண்டியில் நிற்கிது டர்னு. வந்து போய் டக்குன்னு லோடு பண்ணிட்டு 3 லோடு ஓட்டணும். பணம் பார்த்தா தண்ணி பிடிக்கிறோம், அது பிடிக்கிறேன்னு நிப்பாடுறாங்க. நம்ம டிரைவர் வேற வழி தெரில, அது தெரில, இது தெரிலன்னு அங்கே சண்டை பிடிக்கிறாரு. கேட்டானா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்றாரு. வண்டிக்கு தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸு? வழிலாம் நமக்கு தான் தெரியணும். இப்போ வரவங்களாம் ஒரே மாதத்தில் டிரைவரே தர்றாங்க. வழியும் தெரியறதில்ல, ஒன்றும் தெரியறதில்ல. கேட்டால் கூகுள் மேப்பு லொக்கேஷன் அனுப்புகிறான் அப்படின்றாங்களாம். லொக்கேஷன் அனுப்பா டவர் இல்லாத இடத்துக்கு போனால் வேற தவறு காட்டுதான். இதான் என்னான்னு சொல்கிறது, நீங்களே சொன்னீங்க. வந்தாங்க பாருங்க, வண்டி அந்த வண்டி லோடு போடுறதுக்கு போச்சு. பாருங்க, வண்டி மூவே பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க. விரல் தெரியுதுங்களா அவங்களுக்கு? என்ன வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியல அவங்க. நம்ம பக்கம் பாருங்க, இந்த பக்கம் குழி எப்படிக்குது. இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ வரும். எங்ககிட்ட அமௌண்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க, நீங்கள் கொஞ்சம் ஜிபே பண்ணி விடுங்க. திரும்ப நாங்கள் பணம் வந்தாலும் போட்டு விடுறோம். புதுசாக பாரத் பேங்க்கில் ஆஃபர் விட்டுக்கிறாங்களாம். 100 ரூபாய்க்கு இப்போ 1 ரூபா கொடுக்குறாங்களாம். அதுமாரி அதனால் போடுறவங்களாம் சக்காரப்பட்டி பாரத் பெட்ரோல் பங்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நம்பர் கொடுக்குறேங்க. தருமபுரியில் வேறு ஏதாவது போய் போட்டு டிப்பர் ட்ரக்கில் தான் சொன்னாங்க. அதனால தான் போய் கேட்டேங்க, போட்டேங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கலவரம் பண்ணி வந்து போகிறீங்க. நம்ம தளபதி அண்ணன் எப்போ தருமபுரி வராருன்னு தெரில. வந்தால் ஒரு வைப் பண்ணோம். யார் யாரெல்லாம் டிவிக்கே பிடிக்குன்னா அவங்களாம் லைக் பண்ணுங்க. நாங்கள் அவ்வளோதான் கட்சி மாறலான்னுக்கிறேங்க. புதுசாக எலெக்ஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேங்க. யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். நம்ம டிரைவர் தான் நிப்பாட்டலான்னு நம்ம ஓனர் தான். ஃபுல் மெஜாரிட்டி நம்ம ஓனருக்கு. இப்போதைக்கு அவர் ஓட்டு ஒன்று, என் ஓட்டு ஒன்று கன்ஃபார்ம் ஆக்கிது. பார்க்கலாம் அந்த 2 ஓட்டும் தக்க வைக்க முடியுமான்னு. முன்னாடி வண்டி ஆட்டிங் அழகிறாரு. என்னானே தெரில. பின்னாடி விட்றாங்க, முன்னாடி விட்றாங்க, போகதான் மாட்டேங்கிறாங்க. கிளம்பிட்டாரு அவரு. நம்மளும் கிளம்பலாம். பாருங்க, உள்ள வண்டி போகுது. அவங்க வண்டி இன்னொன்று இங்கே போகுது. நம்ம வண்டி ரோட்டில் போகுது. வண்டியாக போகுது. முதல்ல மெயின் ரோடு பக்கம் வந்துட்டுங்க. டீசல் போடணும். மேனேஜர் இல்லை. டீசல் போட்டுன்னு கிளம்ப வேண்டியதுதான். வண்டியில் 2 பேர் போகிறாங்களா? வண்டியான போனார் நம்ம ஓனரு. என்னதுன்னு தெரியல. சொல்லலாம் இது நம்ம பங்கு தான். நம்ம ஓனர் அடுத்த இந்த பங்கு தான் வாங்க போகிறாரு. டீசல் வந்து 5000 அடிச்சுனே. டீசல் கண்ணியே தெரிய மாட்டேங்குது. 5000 ரூபாய்
மொடா குடி குடிக்குது வண்டி. மைலேஜ் வர மாட்டேங்குது. மைலேஜ் வர மாதிரி எதனா சர்வீஸ் பண்ணா சொன்னுங்க, பண்ணிடலாம். திரும்ப இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கிறேன் டிரைவர் கல் எடுக்கிறேன்னு. என்ன பண்றான்னு தெரியல. கல் எடுக்கிறன்ற பேர்ல டயர்ல ஓட்ட போடுறாரு. அவரு கேட்ட கல் எடுத்துட்டு இருந்தாரு. உங்களுக்கு சஸ்பென்ஸ் அப்படியே காட்டுற பாருங்க. பெரிகள் போய் டயர்ல ஏறுமா நீங்களே சொல்லுங்க. நீங்களே பாருங்க. எங்க வீட்டுல வண்டியில சாணி போடுறாங்க. எங்க ஊர்ல, உங்க ஊர்ல வண்டியில சாணி போட்டாங்கன்னு சொல்லுங்க. டீசல் போட்டு அவ்வளோ கிளம்ப வேண்டியதுதான். ரிவர்ஸ் பார்க்கும்போது 2 பக்கம் பார்த்துனே இருக்கணும் டிரைவரு. நாமளும் லெஃப்ட் சைடு பார்த்துனே இருக்கணும். அவர் டிரைவர் முன்னாடி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ பின்னாடியே கூடாது, டக்குன்னு வந்து வண்டியில் ஏறணும். இல்லை டிரைவர் நிப்பாட்டு வருன்னு அப்படின்னு பார்த்தேன். டிரைவர் மறந்துட்டு கூட விட்டு போய் கிளிநீரவை. ஃபைனலாக வந்து நம்ம தார் ரோடு ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போனேன் அன்லோடு பாயிண்ட்டு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம சிட்டிக்கு போனோம், இண்டூருக்கு போனோம். ஃபுல்லாக காட்டு வழி தான். நான் அன்லோடு பாயிண்ட்லாம் காட்டிலே தான் ஓட்டி கிடக்குறேங்க. சுற்றி சுற்றி இந்த மாதம் போகலாம். பார்க்கலாம் வாங்க போய். ஃபைனலாக இண்டூர் வந்துட்டேங்க. நாம இண்டூரில் பார்த்து பொறுப்பாக தான் போனோம். ஏன்னா வண்டிங்க ஆளுங்க பொறுப்பாங்க. நம்ம இப்போ நேராக தான் போனோம். சோம்பேட்டி போய் தான் போகணுமா. தார் லோடு அவங்க ஓனர் ரூட் வழியே தான் போகணுன்னாங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. இண்டூர் பஸ் ஸ்டாண்டு. என்னடா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு கழிப்பறையை காட்டுறான்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த பஸ் ஸ்டாண்டு. போகும்போது உங்களுக்கு எம்டியில் காட்டுறோம். அப்படியே சோம்பேட்டி போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். நிற்கிது கைஸ். நம்ம வந்துங்க ஃபைனலாக சோம்பேட்டி எல்லாம் நிற்கிறாங்க மக்கள்லாம். என்ன பண்ணணும் நம்ம அவ்வளோதான். அப்படியே பார்த்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். வண்டி நிற்கிறதுனால டிரைவர் ஃபோன் பேசுறாரு. ஸ்கேன் பண்ணணுமா? நான் கேட்கணுமா? பேஸ்ட் கொடுக்குமா? பஸ் நிற்கிது, அதனால ஃபுல்லு டிராஃபிக்கு. பஸ் ரொம்ப ஆளுங்க ஏற்றாங்க. பார்க்குறாங்க ஸ்கேன். ஒரு பாப்பா ஸ்கேனர் ரிப்போர்ட் கூட அவர் பேசுறேன். அதான் நம்ம கிளம்பலாம். இரு அப்பலாம் அவரை போனா அவருக்கு போவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கேட்டேன். நம்ம அவ்வளோதான். இந்த வழியாக போனால் தான் முன்னாடி ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. பேங்க்கான தான் போயிட்டு பேங்கை தாண்டி போனோம். இங்கெல்லாம் கோல்பாறைனவங்க இது தான். எல்லாம் சிக்கனு மட்டனு ஹோட்டலு எல்லாம் ஃபேமஸ். சரி, நான் பேஸ்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியுதா பேங்க் வந்துட்டோம். இந்த பேங்க் தான் ஃபுல்லு ஃபேமஸ் எங்கள் ஊரில். ஆனால் எங்கள் ஊரில் இல்லை, சோம்பேட்டி இது. நாங்கள் திங்கக்கிழமை இருந்து 30 நாளில் 3 லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்க்குறவங்க வீடியோ போடலான்னுங்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பாருங்கள். நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம். பிக் பாஸ் மாதிரி நாங்கள் ஹவர்ஸ் கணக்காக போடுவோம்.
ஃப்ளேவர் ரிப்பேரேஜ் தான் அன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் போட்ட போது எல்லாம் ரெடி பண்ணி இறங்குறாங்க. நானும் யாரும் வரல. இன்ஜினே இதை பிரித்து வேலை செஞ்சுட்டாலாம். வாரண்டிக்கு தான். அதனால் இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வெறும் ஆல்மோஸ்ட் மேலேயே தான் போகணுமா. போனால் அங்கே அந்த போட்டு வராங்களா ரோடு. இவங்களா இருக்கான்ட்டு அவங்க இருக்கான்ட்டு இவங்க ஆரம்பிக்கணும். இவங்க ஆரம்பிக்கணும். ஒரு 5-6 நாள் 10 நாள் ஓடும். ஃபுல்லாக கார் வீடியோ தான். டெய்லியும் வீடியோ வந்துடும். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணின்னு சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பெல் ஐக்கானு ஆளில் போட்டுக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும். என்னென்ன இது பண்ணுறாங்க, என்னென்ன வருமானம் வருது நமக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். அவர் ஏற்கனவே விளாக்ல பார்த்துக்கிங்க. ஆயில் ஆட்டுற தம்பி தான் அவரு. ப்ரமோஷன் ஆகிட்டாரான். என்ன ப்ரமோஷன் ஆனாடியா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரோடு ஃபுல்லாக பறக்குது. தண்ணி உள்ள ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக தான் ஏனா பண்ணுறது. பாருங்க கொய்யாக்காய் விற்கிறாங்க. என்ன பண்ணுறதுமா கரெக்டாக பாரு. கரெக்டாக லிஸ்ட்டே கரெக்டாக பண்ண கொடுங்க. தூக்கி நிழலுக்கு கொய்யாது வெயில் அடிக்காது. விஜய் இதே போகும்போது போட்டுக்கலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. உண்டு உண்டு விஜய் உண்டு. ஃபுல்லு டவுனு பாருங்க. ஃபாரஸ்ட் வந்துட்டுங்க. எல்லா வீடியோலையும் காட்டில் தாங்க ரோடே போடுறாங்க. மண் அடிக்குது. நம்மளுதான் ஆபரேட்டரு. முன்னாடி தான் தண்ணி வண்டிக்குது திருவாங்கலாட்டேருந்து. நம்ம அன்லோட் பண்ணிட்டு வரும்போது பார்க்கலாம். எப்படி ரோடு வேலை செய்யறாங்க எங்கெல்லாம். அந்த தண்ணி வண்டி பார்த்தீங்களா, அதில் டபுள் கீர் விடுவான் டிரைவர் சொல்றாரு. எல்லாம் பாருங்க ரோடு வேலை செய்யறாங்க. வண்டியில் வரவங்களாம் ஆல்மீஸ் மேலே இருந்தாலும் மெதுவாங்க. கல் ஸ்லிப் ஆகி கீழே விடணும். என்ன பண்ணணும்னு சொன்னேன். ஏற்கனவே வண்டி வேறு லோடாக வருது. பிரேக் வச்சாலும் நிற்குமா டவுனில். வண்டி இதில் வண்டி ரிவர்ஸ் செஞ்சா வண்டி ஃபுல்லாக பறிக்குது. வண்டி அடிக்காத பார்த்து கம்முன்னு இங்கே பண்ண செஞ்சு அடிச்சுப்பான்னு அங்கே தான் டிரைவர் ஏதோ ஃபாலோ பண்ணிடுறாரு.
இப்படி இங்க மட்டுமே கொட்டுறதே ஒரு 6-7 வருஷம் தான். கூட வண்டி போய் நிற்கிது, கச்ச 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 கச்சன்னு வண்டி நிற்கிது. பஸ் வருது, லாரி வருது, எல்லாமே வருது தான். ரெண்டு வருது நிறைய வருதுன்ற மாதிரி ஒரு எல்லாமே இங்கே இருக்கிறாரு. வெயில் காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க பக்கம் இளநீ என்ன ரேட்டுன்னு சொன்னுங்க, எங்க ஊர் பக்கம் நாங்கள் என்ன ரேட்டுன்னு சொல்றோம் அடுத்த விழாவில்.